தயிர் சாதத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு மாங்காய் ஊறுகாய் சூப்பர் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாங்காய் ஊறுகாய் வீட்டில் எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மாங்காவை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுல தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து அந்த மாங்காய் கூட சூப்பராக மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக 3 ஹார்ஸ் அதை மூடி வச்சு சூப்பராக மூடி வச்சுக்கலாம். 3 ஹார்ஸ் ஆனதுக்கப்புறமா வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாங்காவை அப்படியே கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வினிகர் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கடுகும் வெந்தயமும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கடுகு வெடிச்சு வரணும். வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணி அதை பொடி மாதிரி பொடிச்சிட்டு அதை இந்த மாங்காயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகும் சேர்த்துட்டு வெடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாங்காயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும்.